ஹாய், கடமா பரட்டல் எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? நான் 1/2 கிலோ கடமா எடுத்து அது மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு அதை தாளிச்சிருங்க. அதோடு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா அரைச்சி விழுதாக்கி அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு தக்காளி, உப்பு இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கடமானை ஆட் பண்ணுங்கள். நார்மலாக கடமான்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டா போதும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த மூடியை திறந்தீங்கன்னா கடமானில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டினீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும், சிக்கன் 65 மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டினீங்கன்னா சூப்பரான கடமா பெரட்டல் ரெடி ஆகிடும். இது எங்கள் ஊரில் நாங்கள் கடமான்னு கூப்பிடுவோம், சில ஊரில் கனவான்னு கூப்பிடுவாங்க. உங்கள் ஊரில் இது எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி கடமா பெரட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.